ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நோட்ஸ் எடுத்துன்னு வந்தேன், பார்த்து படிக்கிறேன்னு நினச்சிக்காது. Good evening, everybody. Very happy to see Rohini after a long time. Raghuran was my classmate. நான் 3 வருஷம் இந்த சத்யஜித் ராய் படம் ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன். அப்போ வந்து ரகு ஃபஸ்ட் இயரில் என்னுடைய கிளாஸ்மேட். வி யூஸ் டு ஆர்கியூ அ லாட். சண்டை போடுவோம் ஆன் மெத்தட் ஆக்டிங்கு. ராபர்ட் லூயிஸ், எலியா கசான் போட்டு சண்டை போடுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஷி ஹஸ் ஆக்டட் இன் ஒன் ஆஃப் மை டான்ஸ் ட்ராமாஸ். A person born with grace. தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறது பொய். You were born for acting, you were born for these things. And I'm happy, but at the same time not happy. It took such a long time for you to get an inauguration like this. You are at least 30 years behind schedule for your talent. But I think this will be a very beautiful beginning for you. So wish you a great life ahead with these Kadai shots. அப்புறம் வந்து ரோஹிணி என்ன சொன்னாங்க, அவன் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க்கு இல்லை, அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க் ஈக்குவலா அப்படிங்கிறது தான். ஃபீமேல் என்றைக்குமே மேல். அதுக்கு ஒரு கிளாப்ஸு. அப்படியே கிடையவே கிடையாது, அப்படியே கிடையாது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ஆல்வேஸ் பீன், ஒன்லி நோ ஹிஸ்ட்ரி, ஒன்லி தென் யூ நோ ஹவு கிரேட் விமன் ஹாவ் ஆல்வேஸ் பீன். இங்கே வந்து 1.5 அடி அப்படிங்கிறது ஏன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி பாருங்களேன். திருக்குறள் 1.5 அடி, அது 1.5 நிமிஷம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து குரல் குரில் அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலாம் உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு. இல்லை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் இது வந்து கடிவாளம் ஷார்ட்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் வெர்டிக்கல். குதிரை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஃபேமஸான ஒரு அனிமல். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து பேசும்போது ஒரு சின்ன ஆதங்கம் தெரியுது. வி டோன்ட் ஹாவ் டு மேக் அ மூவி வித் தீஸ் ஷார்ட்ஸ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப். நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து மூவியாக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு லாரியில் பைக்கை பார்க் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி. பைக் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அப்படின்னு தோணுது. இந்த ஷார்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் திங். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நானாக பேசினேன்னா எல்லோரும் டைம் ஆச்சுன்னா வாட்ச் பார்ப்பாங்க, நான் பேசும்போது கேலண்டர் பார்ப்பாங்க. பட் ஹேவிங் செட் தட், விமன் ஆர் ஜென்ரலி சப்போஸ் டு பி டாக்கிங் எ லாட். அதான் ஏன்டா தாய்மொழின்னு பேர் வந்ததுன்னா தந்தையை பேச விட்டாதானேன்னுவான். பட் ஷார்ட்டாக சொல்லு அபவுட் விமன், விமன் ஆர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு போய் உட்காந்துட்டான். யூனோ ஐ டோன்ட் ஹவ் மெனி ஆஃப் யூ காட் இட். ஸோ தேர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஷார்ட்டாக சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இடரும், சில விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாது. பட் த சார்ம் இஸ் இன் த ஜெம் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இந்த கதை ஷார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபவுண்டர் மிஸ்டர் கரண் தயாநிதி மாறன் அவர்களுக்கு நான் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ் இதை பார்க்க வேண்டும். பிகாஸ் ஃபார் ஹேவிங் பயனீட் வெரி நியூ வெஞ்சர். ஏன்னா அவங்க தான் பயனீர். அந்த ஃபேமிலி ஹேஸ் பயனீட் so many beautiful things. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் த ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஜீவி பேசிக்கலி அறிவு ஜீவி. he goes for a research work for every small minute things. So we have fought a lot and then we go long way as friends. அப்புறம் இந்த இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து வந்து என்ன தோணுதுன்னா, I was told that about 500 plus micro dramas are being made right now under production அப்படின்னு சொல்கிறாங்க. Gen Z வந்து close to 9 hours a day they are spending on this small mobile screen, which is not a good sign, but then that is the statistics. India's age 15 to 21, 5 to 6 hours minimum they spend on mobile watching. This has affected their brain in a different way. So when you make shots, அந்த ரீகாலிபரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கின்றது. எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது. ஸோ இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஆக்சஸ்னால் ஃபஸ்ட் ஹேண்ட் கோஸ் டு தி மொபைல் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ், நாட் ஸோ மச் தி காம்ப் ஆஃப் லேட். அப்போது 2500 கோடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க இந்த மைக்ரோ ட்ராமாஸ் மட்டுமே. 2500 crores industry, 100 million viewers, binge watch 100 episodes, mini episodes every day.
ஸோ இதில் ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன் ஃபார் இந்தியா alone is around $8 billion. China is already in $7 billion now. I'm talking about the China 7 billion market cap, இந்தியாவில் 8 billion revenue கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் தான் we are delving now. It's huge. We take it from China, but then it's a நாளை இதுதான் நாளை அப்படின்னு டைமாக சேர்த்து குறியாக சேர்த்து பெருசாக காக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள்லாம் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய லாஸ்ட் மீட்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் ரோஹிணி, அப்புறம் நம்ம அல்ஃபான்ஸ் எல்லாம் பேசினது ஒரு 1.5 hours பார்த்தேன் நான். ஐரன் என்னன்னா வர்டிக்கலை பற்றி பேசக்கூடிய அந்த 1.5 hour வீடியோவை நான் வந்து ஹரிசாண்டல் எடுத்திருக்காங்க, நான் வர்டிக்கலாக பார்த்தேன். ஸோ அங்கேருந்தே ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பார்த்தேன், அது அவ்வளோதான் வருது தமா தூண்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இந்த லெஃப்ட் டு ரைட்டு இந்த பனோரமிக் வியூவில் பார்த்து எடுத்து பழக்கமாகிறது 1 2 3 அப்படின்னு இந்த வெர்டிக்கலுக்கு ஒன்றும் பழகி கொள்ளவில்லை. இந்த வெர்டிக்கலை வந்து there have been innumerable painters, vertical portrait painters, அது கும்பல் இருக்குது. ஹரிசாண்டலுக்கும் இருக்குது. நான் சத்யஜித்ரா கிட்ட எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் போட நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்பொழுது அவரை நான் ஏதோ ஒன்று பேசி கவுத்தேன். எதை பற்றி கவுத்தேன்னா ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் சொல்லி தான் கவுத்தேன். இட்டலியில் நியோ ரியலிசம், பட் இட் கண்டைன்ஸ் வித்தின் த ஃப்ரேம். பட் யுவர் ஃபில்ம் இஸ் நேச்சுரலிசம் லைக் எ ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் விச் சீப்ஸ் அவுட் சைட் த ஃப்ரேம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாரு. அவரை பற்றி நிறைய சோப் போட்டேன், எல்லாத்துக்கும் ஊகம்னாரு. அதில் என்ன விஷயம்னா ரேடியோஃபோனிக் மாண்டாஜின் பேர். வாட் யூ சி வித்தின் த ஃப்ரேம் இஸ் ஆல்சோ எ செலக்டிவ் ஃப்ரேம், வெதர் இட்ஸ் ஹாரிசான்டல் ஆர் வெர்டிக்கல். பட் தெர் இஸ் சம்திங் ஆல்வேஸ் அவுட் சைடு. அதாவது சத்யஜித்ரா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் திருடும்போது பத்தர் பாஞ்சலியில் மழை கொட்டும், இந்த பொண்ணு இங்கேருந்து ஓடும்போது தூரத்தில் ரயிலுக்கு சத்தம் கேட்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ வேர்ல்ட் அவுட் சைட் த ஃப்ரேம் தட் யூ சி. அங்கேருந்து ஆரம்பித்து குறுகி இன்றைக்கி நம்ம வந்து வெர்டிக்கலுக்கு வந்து நிற்கிறோம். ரோஹிணி சொன்னது போல் வெர்டிக்கல் மேக்ஸ் யூ மோர் பர்சனல். பாலச்சந்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். an interaction only between two people, அவன் அவள், இவர்களுக்கு மட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது இது வெர்டிக்கல் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓவர் ஷார்ட் அப்படின்னு இட் மேக்ஸ் இட் வெரி பர்சனல். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பாகுபலிக்கு வேணால் தேவைப்படலாம், பட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்கள் வெர்டிக்கலாக இருக்கிறதுல என்ன ஆகும்னா சில ஆக்டர்ஸ்க்கு வேலை போயிடும். இப்படி இருக்கும்போது சைடு ஆக்டர் சைடில் இருப்பான், இப்படி ஆகும்போது அவன்லாம் காணாமல் போயிடுவான். ஸோ தேர்ஃபோர் த ஃபோக்கஸ் பிகம்ஸ் இன்டர்பர்சனல் 1 2 மேக்ஸிமம் 3 அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது. ஸோ யூ நீட் டு ரைட் ப்ராப்பர்லி ஆன் தி ஹியூமன் ட்ராமாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நடிப்பை பற்றி சொன்னாப்புல நான் கமல் அவர்கிட்ட விட இந்த கேள்வி தான் கேட்டேன். ஹவ் யூ கிராஜுவேட்டட் ஃப்ரம் சாப்ளின் டு கீட்டன் அப்படின்னு. ஒரு யூல் பிரினர் ரொம்ப பிரமாதமான ஆக்டர்னு சொல்வதற்கு பேசாமல் அப்படி நிற்பார். யூல் பிரினருக்கு ராஜராஜ சோழனில் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் வாஸ் இன்ஸ்பயர்ட் டீப்லி பை யூல் பிரினர்ஸ் வே ஆஃப் வாக்கிங். அப்போ அப்படி இடுப்பில் அப்படி கழிச்சு அப்படி நிற்கும்போது என்ன ஆக்டிங் சொல்கிறதுக்கு என்னென்னா வேணும்னு தெரியுமா, பின்னாடி ஒரு 50 ஹெலிகாப்டர் போனோம், ஒரு 20 டேங்க் போனோம், ஒரு 100 பேர் சாகணும், அவங்க அப்படியே நின்றுட்டு இருப்பார். என்ன ஆக்டிங் இல்லைன்னு. ஸோ ப்ரொடியூசர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மனி டு கிவ் எ ஃபீலிங் தட் யூல் பிரினர் இஸ் அ கிரேட் ஆக்டர். அந்த கான்ட்ரரி அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு சிவாஜி கணேசன் க்ளோஸ்அப் வைங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். இத்தனை குண்டு வெடித்தது, அது பாய்ந்ததுன்னு அதுவே போடுற நமக்கு இட்ல என்கரேஜ் யூ ஸோ மச். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஃப்ரம் யூல் பிரினர் வி ஆர் மூவிங் டு சிவாஜி கணேசன். பஸ்டர் கீட்டன் சைலண்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டைனமிக்ஸ். ஜாக்கி சானுடைய ஒரிஜினல் பிதாமகன், சாப்ளினுடைய கான்டெம்பரரி. அது வந்து நம்ம இப்போ இந்த கதையை ஷார்ட்ஸில் எடுக்க முடியாது, ஆனால் சாப்ளின் எடுக்க முடியும். So we are moving from Yul Brynner to Shivaji, from Buster Keaton to Chaplin. இந்த ஒரு விஷயங்கள் வந்து makes you more personal also with people to whom you are communicating. அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்பொழுது இப்போ நேரான ஒரு ஈஃபில் டவர் எடுக்கலாம், அவன் லீனிங் டவர் ஆஃப் பீஸா எப்படி எடுப்பான்னு தெரியல. ஒரு லவ் சீன் இருக்கு, சரி வெர்டிக்கல் எடுக்கிற, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் எடுப்பியா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல எனக்கு.
இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வி நீட் டு ரீஇன்வென்ட் அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த பர்சனல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிற வரும்போது இப்போ எப்படி இந்த கதை ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெர்டிக்கல் பர்சனலாக இருக்குதோ, மூவிங்கிறது மோர் கம்யூனல், ஸ்ப்ரெட் ஓவர் ஃபார் எ லாட் ஆஃப் பீப்புள். அப்போது நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அந்த ஏசிட்டிக்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ என்னோட ஏசிட்டிக்ஸ்லாம் எகிரிடும் அப்படியே இன் திஸ் வெர்டிக்கல்ஸில். அது எதுவுமே வராது. ஒரு இருட்டறையில் இருக்க வேண்டும், ஒரு வில்லன் எஃபர்ட்டில் வந்து அவன் பார்க்க வேண்டும், அதுக்கு 150 ரூபா டிக்கெட் கொடுக்க வேண்டும், இருட்டில் ஒரு அறையில் வெரி பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ரைவேட்டான ஒரு ஏரியாவில் உட்கார வேண்டும், ஆனால் திருவிழா கோலத்தில் எல்லோருடன் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இவன் மனதில் வந்து போஸ்டரை பார்த்துட்டு சிவந்த வீழ்கள்னு சொல்லி மைண்டில் கதை ஒன்று ஓடுது. ஸ்டாபோலா ராசான்னு சொல்லுவாங்க ஸ்பெயினில். இன் அ பிளாங்க் ஸ்லேட் ஈவன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் யுவர் ஃபில்ம் தேர் இஸ் ஆல்ரெடி ஃபில்ம் ரன்னிங் இன் யூஸ் ஹெட். த சேலஞ்ச் இஸ் 2.5 hours or 2 hours plus. Hitchcock சொல்வார், the length of a film is directly proportional to the pressure in the urinary bladder of the person watching அப்படின்வாரு. அப்போது நீ உலகத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லெங்க், நான் ஐம் டாக்கிங் அபவுட் டியூரேஷன். ரோஹினி சொன்ன போல 1.5 நிமிஷம் இந்த திருக்குறள் இருக்கு பாருங்க, இந்த குரல் அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் ஜென்ரலாகவே ஒரு 2 hours ஃபிலிம் நம்ம மட்டும் ஏன் 2.5 hours 3 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் நம்ம ஊரில் ஒண்டி தான். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னா அவன் கதையை எழுதியிருக்கான்னு அர்த்தம். பிகாஸ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் தி ஸ்டோரி அட்லீஸ்ட் செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வரையும். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா, ஆனால் இன்னும் கதையை எழுதலைன்னு அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் audience are ready to listen to your story for that 1.5 hours or 1 hour 50 minutes after the interval, which goes to say the entire 1 hour is a waste of time. Maximum build up a story. அப்போ குறுகி வந்து இந்த இன்டர்வல் அப்படிங்கிற விஷயம், இந்த இருட்டுங்கிற விஷயம், இந்த பெய்டு சீட்டுங்கிறது இது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் ஆர் ஒன்லி ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு விச் இஸ் பாட் வித்தவுட் ரீஃபண்ட் இஸ் சினிமா. கமல் கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், அப்போ நம்ம வந்து ஓசியில் படம் பார்க்க வச்சு அப்படி இருக்கும் சார், நீங்கள் சரவணா பவன் சாப்பாடு போட்டுக்கிட்டா கூட சாப்பாடு நல்லா இருந்தது, படம் நல்லா இல்லைம்பா. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன வயிற்றுச்சல்னா என்னோட 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நீ. இஸ் கிவிங் யூ யுவர் டைம், இஸ் கிவிங் யூ இஸ் மணி. தேர்ஃபோர் அவனுடைய அந்த அந்த ஓனர்ஷிப் இஸ் மச் மோர் தேன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இது இந்த ஷார்ட்டில். ஐ சி இன் சிங்கப்பூர், ஐ சி இன் மெனி ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ், விமன், ஒர்க்கிங் விமன் கேரி திஸ். அவங்களுக்கு வந்து டஃபஸ்ட் டே 8 hours they work so hard. அவங்க ஒரே ரிலீஃப் பிட்வீன் ஒன் ஸ்டாப் டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு குட்டி ஸ்டார்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்கிறது தான் இந்த ஸ்டாப் டு ஸ்டாப்புங்கிறது இட் இஸ் இன்வென்டட். தேர்ஃபோர் இன் சைனா எஸ்பெஷலி த மைக்ரோ ட்ராமாஸ் ஆர் ஸோ ஃபேமஸ் மெயின்லி பிகாஸ் இட்ஸ் த பியூரஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஷார்ட் நேப் எடுக்கிற மாதிரி மதியானம் ஒரு 10 நிமிஷம் வந்து பவர் நேப், அந்த பவர் நேப் போல் இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எண்டு யூசர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும்பொழுது ரோஹினி மாதிரி அவங்களுக்குலாம் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் யூ ஹவ் டு மேக் பிகாஸ் யூ ரியலைஸ் வாட் எ உமன் வாண்ட், யூ ரியலைஸ் தட் கன்சர்ன்ஸ் மச் மோர் தென் எனி எல்ஸ். ஸோ அந்த ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. டெமோகிராஃபிக்கலாக யாருக்கு என்ன, வி ஆல் நவ் லீன் டுவர்ட்ஸ் ஒன்லி தி 15 to 21 ஏஜ் குரூப்லேயே போயிட்டுருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்சோ ஹியூஜ் க்ரௌட் ஆன் தி அதர் சைட் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து ஆனால் எது மாறாது அப்படின்னு சொன்னால் நரேட்டிவ் மாறாது, பிகினிங் மிடில் எண்ட் அது மாறாது. டியூரேஷன் மாறலாம், நீ ஒரு நிமிஷம் சொன்னாலும் பிகினிங் மிடில் எண்ட் போகணும். ஒரு வாட்டி கொடாட் இஸ் த மேன் ஹூ இஸ் நோன் ஃபார் த நியூ வேவில் ஃபார் ஆன்டி நரேட்டிவ் சினிமா. ஸோ ஒரு முறை கொடாட் ரொம்ப கோலச்சு கொண்டிருந்த பொழுது தேர் இஸ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கும்பலில் கோயந்தான்னு யார் உட்காந்துருக்காங்க, ஆண்ட்ரி க்ளூஸோ உட்காந்துருக்காரு. அதாவது மணிரத்னம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கே பாலச்சந்தர் உட்காந்துருக்கிற மாதிரி. அவர் எந்த ஒரு கேள்வி கேட்குறாரு, மிஸ் யூ கோடா யூ சே எ ஃபில்ம் ஷுட் நாட் ஹாவ் எ நரேட்டிவ் பட் அட்லீஸ்ட் டு அக்செப்ட் இட் ஷுட் ஹாவ் எ பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கொடாடுடைய கிளாசிக்கல் ஆன்சர், film should have beginning, middle and end but not necessarily in that order அப்படின்றார். அப்படி சொன்னது கோடாடு பல வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தார். அவருக்காக தோணிய சில படங்கள் எடுத்தார். ஆனால் க்ளூசோவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னி வரைக்கும் படம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ த நேச்சர் ஆஃப் சினிமா இஸ் தட் டு என்கரேஜ் யூ, டு என்டர்டெயின் யூ, டு
டு ஐடென்டிஃபை வித் யூ, டு என்கிராஸ் யூ அப்படிங்கிற பொழுது அந்த பிகின் மிடில் எண்டுங்கிறது நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பிகாஸ் வி ஆர் பார்ன், வி லிவ் அண்ட் வி டை. அவன் தினம் அதை பார்க்குறான், டே நைட் பார்க்குறான். ஸோ பிகினிங் இந்த விஷயங்களை பேராமீட்டர்ஸை தவிர மிச்சம் எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் வந்து இன்னைக்கு காலப்போக்கில் எதுவாக இருக்கிறதோ, வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன இருக்கிறதோ அது இவங்க டெமோகிராஃபியில் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன வேண்டும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் இல்லைம்ப, வேணுமா வேண்டாம் கேட்டால் வேணும்ப. ஸோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்டுங்கிறது ஒரு பொறுப்பை ஒரு 20% சேர்த்துட்டிங்கன்னா, ஆமாம் இதுதான் ட்ரெண்ட், இதுதான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம பொறுப்பு ஒன்று இருக்குது, இது சொல்லுவோமே அப்படின்னு ஒரு உங்களுடைய கருத்தையிலும் மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் திஸ் வி ஆல் ஆஸ் நம்ம ஜிவி சொன்னது போல் ஐ ஸ்டார்டட் வித் 8-minute ஷார்ட் ஃபிலிம். அது வந்து 16 கேமரா ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்டு. ஒரு ஷாட் ராஜீவ் மேனன், ஒரு ஷாட் தங்கர் பச்சான், ஒரு ஷாட் ரவி, அது ஆளுக்கு ஒரு ஷாட் எடுத்தாங்க. 16 பேர் 16 ஷாட் எடுத்தாங்க. பட் தட் வாஸ் குட் எனஃப் ஃபார் அஸ் இன் 35mm black and white டு கட் அண்ட் எடிட் இட் அண்ட் ஷோ இட் டு சத்யஜித் ராய், மேக் இம் ஸ்கோர் மியூசிக் ஃபார் த ஃபிலிம். அந்த பியூர் என்தூசியாசம் இருக்கு பாருங்க, அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் போன வாட்டி வந்தப்போ அருண் கார்த்திக் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை மென்ஷன் பண்ணார். தட் இஸ் ஃபிலிம் கால்ட் ஹைமத். அந்த ஹைமத்தை பற்றி நான் 1984 இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஐ சா த ஃபிலிம் 8 hours ஒரு நாள், செகண்ட் பார்ட் 8 hours நெக்ஸ்ட் டே, 16 hours ஃபில்மாக நான் பார்த்தேன் அந்த படத்தை. ஐ கன்சிடர் ஆஃப்டர் தோஸ் 2 days I looked around, I felt around 10 years older than I was 2 days back. ஸோ லெங்க்த்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த பீரியடுக்கும் இன்றைக்கி வந்து 1.5 minutes சொல்கிற இந்த பீரியடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் கண்ணெதிரே தெரியத்தான் செய்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி கடத்த முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் கடத்துறதுக்கு டியூரேஷன் வேணும், இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1.5 minutes போகிறோம். ஸோ இந்த 1.5 minutes டியூரேஷனில் ஆஸ் ஐ யூஸ் டு டெல் ஜேபி, ஹவ் ஆர் யூ கோயிங் டு டான்ஸ் இன் த ஷூ பாக்ஸ் இஸ் a major challenge. And I wish all the people who have participated a great luck and wish Kadesh Shot a great success. Thank you so much, sir, for the generous distribution of neon. Thank you, sir.